அயோத்திக்குப்ப வீரமணி வந்து மொத்தமே ஒரு 4 அடி ஆள் தான். அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்தம். சின்ன சின்ன அடிதடியில் போனவர் தான் இந்த வீரமணி. ரொம்ப பெரிய ஆளெல்லாம் பில்டப் இல்லை. அவரை பேஸ் பண்ணி அவரை ஃபார்ம் பண்ணி விட்டதே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் தான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அவர் சென்னையை சேர்ந்தவர் கிடையாது. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, எல்லா ஊர்லேருந்தும் தர்தலிங்க, சனியனுங்க, உருக்கிங்க, ஊரை விட்டு ஊர் வந்து சென்னையோடைய பேரை கேட்பாங்க. சென்னை ஒரு அமைதியான ஊர். வட சென்னையில் இந்த ஹார்பர் கண்ட்ரோல் யார்கிட்ட வரணும்? ஹார்பர் தான் மெயின். ரூலிங் பார்ட்டி யாருமே வந்து ஹார்பரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஹார்பரில் தான் கள்ளக்கடத்தலேருந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், கஸ்டம்ஸ்லேருந்து எல்லா பொருளும் வரும். காசிமேடு, இந்த கல் மண்டபம், இந்த ராயபுரம் பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இளைஞர்கள், வட சென்னைனாலே ஹவுசிங் போர்டு சொல்லலாம், அவங்கள வச்சு ஸ்மக்லிங்கில் இறங்குறாங்க. அவருக்கு டிஎம்கே அகென்ஸ்டா ஒரு நிறைய மீட்டிங்கில் எல்லாம் அடித்து ஓட விட்டு அந்த மீட்டிங்கே கலைச்சதால தான் அவருடைய பேர். அவரை வந்து வளர்த்து விட்டாங்க அப்படின்றதோட அவரு போய் கட்சியில் இணைந்து தன்னை பாதுகாக்க போனார். எல்லா கட்சிகளுமே குண்டர்கள் தேவை, தொண்டர்களை விட குண்டர்கள் தான் தேவை. ஒவ்வொரு பகுதியிலும் இந்த கட்சிக்காரங்களால உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த குண்டர்கள். முன்னணி நடிகர்கள், நடிகைகள் கால் ஷீட்டே கொடுக்கலன்னா இவரை வச்சு மிரட்டுவாங்க. சினி ஃபீல்டே இவரை பயன்படுத்திக்கிறாங்க. அவருடைய பலம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மீனவர் சங்கத்துக்கு தலைவர் ஆகிறார். அட்ராசிட்டி ஜாஸ்தி ஆகிறப்போ ஏடிஎம்கே கட்சி இவரை கை விடுது. நீ கட்சி பேரை கெடுக்கிறேன்னு வெளியே தெத்திடுறாங்க. சாதாரணமாக ஒரு 4-5 போலீஸு அப்படியே போயிட்டு பீச்சில் ரவுண்ட் அப் பண்ணி அவரை வந்து சாகடிச்சாங்க. ஒரு விதை விஷச்செடியாக இருக்குது, அந்த விதை வளர்ந்து மரமாக வர வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதுன்றது வேஸ்ட்டு தான். வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. மயிலை சிவகுமார் பற்றியும் பேசியிருந்தோம், இடையில வந்து காக்கத்தோப்பு பாலாஜி அவர்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வீரமணி அவர்களை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நம்ம கமெண்ட்ஸில் வேறு வந்து சொல்லியிருந்தாங்க சில பேர், முடிஞ்சால் வீரமணியை பற்றி பேசி பார்ப்போம், எல்லாரை பற்றி பேசுறியே அவரை பற்றி பேச பார்ப்போம் அப்படின்னாங்க. உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ரவுடியோட டாப் டு பாட்டம் ஃபுல் ஸ்டோரியும் தெரியும். அதான் நம்ம மொட்டைவாடி செட்டப்பில் இதை பற்றி பேசிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். சொல்லுங்கண்ணா. அதாவது முதல்ல ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு, சப்ஸ்கிரைபருக்கு வணக்கம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்தந்த பகுதியில் இருக்க உண்மையான விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம். சில வழக்கறிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா மனப்போன போக்கில் அப்படியே ரவுடிஸை பில்டப் பண்ணி ஏதோ வந்து அவங்க தான் வந்து ஹீரோஸ் மாதிரியும், காவல்துறையெல்லாம் வந்து அவங்கள கண்டுக்காத மாதிரியும் சொல்லி பேசியிருப்பாங்க. அதாவது அவங்கள பப்ளிக்கில் ஒரு லார்ஜ் மூமெண்ட் மாதிரி ஒரு மாதிரி அவங்க தான் கெத்துன்ற மாதிரி பேசிப்பாங்க. அதெல்லாம் கெத்து கிடையாது. என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுடிங்களுக்கும் மிகப்பெரிய விஷயம் வந்து பொருளாதாரம் தான் முக்கியம். மிகப்பெரிய பொருளாதாரம் தான் முக்கியம். அதேமாரி ஒவ்வொரு ரவுடிஸும் உருவாகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு கட்சிகள் தான் அந்த ரவுடிஸுடைய பேஸே. ஏன்னா கட்சி வேலை, ஒரு இடத்துல போய் போஸ்டர் ஓட்டுறான், ஒரு இடத்துல பேனர் வைக்கிறான்னா அதுக்கு வந்து தைரியம் தேவை. அப்போது அந்த ஏரியாவில் கெத்தாக இருக்க ஆளுங்க, ரவுடிசம், சண்டை எல்லாமே போடக்கூடிய ஆட்களை இந்த கட்சிக்காரர்கள் தான் உருவாக்குறாங்க. இதை பகிரங்கமாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கட்சிக்கு போல்டாக இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணுன்னா தொண்டர்கள் வந்து அப்பாவியாக இருப்பாங்க. ஆனால் கட்சிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே குண்டர்கள் தேவை, தொண்டர்களை விட குண்டர்கள் தான் தேவை. அப்போ குண்டர்கள் என்று பார்க்க போகிறப்போனா ஒவ்வொரு பகுதியிலும் இந்த கட்சிக்காரங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த குண்டர்கள். ஏற்கனவே நம்ம மயிலை சிவகுமாரை பற்றி சொல்லப்போ கூட நம்ம என்ன சொன்னோம், அவர் வந்து கத்தி எடுத்து வெட்டல. அவர் சகஜமாக இருக்கக்கூடிய ஆள், ஊருக்குள்ளே எல்லாருடைய நட்போடு இருக்கக்கூடிய ஆள், பசங்களோட கேக் ஒன்றா வெட்டியிருப்பார். ஆனால் யாரையும் வெட்டலை. அவர் வந்து ஒரு கூலிப்படைன்றது எதை நோக்கி வரேன்னா, பணத்தை கொடுத்தா நாளைக்கு மயிலை சிவகுமாரே வெட்டுவாங்கன்றது அவர் இறப்பு மூலன்னு தெரிஞ்சுக்கினார் அவர். ஏன்னா கூலிப்படைன்றது துட்டு குத்தா வெட்டுவான், அவனுக்கு தேவை பணம். ஜாதி மதம்லாம் கிடையாது கூலிப்படைக்கு. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் இந்த ரவுடியை பற்றி பேசுவீங்களா, அந்த ரவுடியை பேசுவீங்களா, தில் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா. 32 வருஷம் பொது சேவையில் இருக்கிறேன். இன்றைக்கி மீடியா சப்போர்ட் இருக்கிறதால நம்ம வந்து இன்றைக்கி அயோத்திக்குப்பம் வீரமணியுடைய வரலாறு நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு ரவுடிங்களுக்கும் பூர்வீகம் சென்னை கிடையாது. அதில் இவரும் ஒரு தான். இப்போ அயோத்திக்குப்பம் வீரமணி வந்து அவருடைய ஊர் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி. அவர் சென்னையை சேர்ந்தவர் கிடையாது. நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, எல்லா ஊர்லேருந்தும் தர்தலிங்க, சனியனுங்க, பொறுக்கிங்க, ஊரை விட்டு ஊர் வந்து சென்னையோடைய பேரை கேட்பாங்க. சென்னை ஒரு அமைதியான ஊர். எந்த ஒரு ரவுடிஸும் இங்கே இல்லைன்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். பாண்டிச்சேரி வைத்தியகுப்பத்தில் இருந்த சார்ந்தவர் தான் இந்த வீரமணி. மொத்தமே ஒரு 4 அடி ஆள் தான். ரொம்ப சராசரி நம்ம மனுஷன்
5.3 இருப்போம். வீரமணி அப்படி கிடையாது, சாதாரணமான அடி. ஒரு சின்ன அவருடைய நண்பர்களுக்கோசம் சின்ன அடிதடியில் போனவர் தான் இந்த வீரமணி. ரொம்ப பெரிய ஆளெல்லாம் பில்டப் இல்லை. அவரை பேஸ் பண்ணி அவரை ஃபார்ம் பண்ணி விட்டதே பார்த்திங்கன்னா அரசியல்வாதிங்க தான். அவர் வந்து தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஒரு அதிமுக கட்சியில் தான் ஃபஸ்ட்டு ஒரு டோட்டல் பேஸே அவர் இருந்திருக்கதா எல்லா அமைப்பும் சொல்லுது. பத்திரிகை ஊடகங்கள்லேருந்து ஒரு கட்சிக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்னா இப்போ ஒரு கட்சியில் இருப்பாங்க. அவருக்கு டிஎம்கே அகென்ஸ்டாக ஒரு நிறைய மீட்டிங்கில், பீச்சில் நடந்த மீட்டிங்கில் எல்லாம் அடித்து ஓட விட்டு அந்த மீட்டிங்கே கலைச்சதால தான் இருக்குது அவருடைய பேர். அவரை வந்து வளர்த்து விட்டாங்க அப்படின்றதோட அவர் போய் கட்சியில் இணைந்து தன்னை பாதுகாக்க போனார். ஏன் சொல்கிறேன்னா, அவரை வந்து சின்ன சண்டையில் இருக்கிறப்போ ஜெட்டியோட உள்ளாடையோட அந்தந்த ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேஷனில் ஜெட்டியோட ஒருத்தர் நீங்கள் காணொலிகளெல்லாம் பார்ப்பீங்க. நிறைய அயோத்திக்கு இப்போ வீரமணியுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டே இருக்காது, வெறும் உள்ளாடையோடு தான் நிற்பார், கையில் விலங்கு போட்டு. அப்போ அந்த காலத்துலலாம் இருந்திருக்கும். இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. ரெண்டாவது, அவர் அடக்குனதே நம்ம கமிஷனர், அன்றைக்கி இருந்த கமிஷனர் விஜயகுமார். யார்? வீரப்பனை கொன்ன ஒரு டீம் ஃபார்ம் பண்ணார் பாருங்கள், அந்த கமிஷனர். அப்போ காவல்துறை பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லணும்னா, ஒரு சின்ன முள்ளாக இருக்கவே அதை வெட்டி எறியாமல் பெரிய மரமாகிற வரைக்கும் விட்டுட்டு மக்களை பெரும் அச்சத்தில் பண்ணி அதை ஒரு பெருசாக்கி காவல்துறை வந்து அவரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. அவரை என்கவுண்டர் பண்ணதில் வந்து வெள்ளைத்துறைன்ட்டு ஒரு டீம், ஸ்பெஷல் டீம் இருக்காங்க. அதாவது பீச்சில் வந்து பண்ணுறாங்க. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம வரலாம் திருப்பி. இப்போது அயோத்திக்கு இப்போ வீரமணி எப்படி உருவாகிறாருன்ற கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சின்ன அஃபென்ஸு, அடிதடில் 75 கேஸு, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு காவல் நிலையத்தில் போய் ரொம்ப அடி வாங்கி கையை உடைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க, நிர்வாணப்படுத்துகிறாங்க. அதாவது அரை நிர்வாணத்தில் நிற்கிறப்போ அவரால் சமாளிக்க முடியல. அப்போ தான் வந்து அப்போ ரூலிங் பார்ட்டியில் ஏடிஎம்கேல அவர் போய் இணைகிறாரு. ஏடிஎம்கே வந்தோடனே கட்சின்றப்போ எல்லா கட்சிக்குமே ஒரு பலம் இருக்குது. அப்போன்றப்போ சிறு தவறுகளை சரி பார்த்துன்னு போயிட்டுருக்கப்போ ஒரு கட்டத்தில் இவருடைய அல்ட்ராசிட்டி ஜாஸ்தி ஆகிறப்போ ஏடிஎம்கே கட்சி இவரை கை விடுது, வெளியே தத்திடுறாங்க. நீ கட்சி பேரை கெடுக்கிறேன்னு வெளியே தத்திடுறாங்க. அப்படி வெளியே தத்தினவர் தான் அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் குண்டு திருநான்னு தனக்கு இந்த அயோத்திக்கு இப்போ வீரமணிக்கு மேலே ஒரு ரவுடின்னு தான். அப்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து சிவராஜ்புரம், அயோத்திக்கு இப்போ ஒட்டி பல சின்ன குட்டி ஏரியா இருக்குது. சிவராஜ்புரம்ன்ட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் கோல்டு அன்புன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு கீழே வந்து இவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் சரி. இவர் ரவுடி ஆகிறதுக்கு முன்னாடி அப்புறம்தான் அவருடைய ஒரு 2-3 கொலை பண்ணுறப்போ இவருடைய பேர் அடையாளம் வர்றதுக்கு முன்னாடி வட சென்னையில் இந்த ஹார்பர் கண்ட்ரோல் யார்கிட்ட வரணும்? ஹார்பர் தான் மெயின். ரூலிங் பார்ட்டி யாருமே வந்து ஹார்பரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹார்பரில் தான் கள்ளக்கடத்தலேருந்து எல்லா பொருளும், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு, கஸ்டம்ஸ்லேருந்து எல்லா பொருளும் வரும். அப்போது அங்கே ஒரு பேஸ் பண்ணி இளைஞர்களை திரட்டி ஒரு காசிமேடு, இந்த கல் மண்டபம், இந்த ராயபுரம் பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இளைஞர்கள், வட சென்னைனாலே ஹவுசிங் போர்டு சொல்லலாம். அப்போ இந்த ஹவுசிங் போர்டில் அதிகப்படியான இளைஞர்கள் இருக்கப்போ அவங்கள வச்சு ஸ்மக்லிங்கில் இறங்குறாங்க. ஸ்மக்லிங்கில் இறங்கி போதை மருந்தில் கடத்துறது, கள்ளச்சந்தையில் வர அனைத்து விஷயங்களுக்கும் இவங்க பின்னணியாக இருக்காங்க. அப்போ என்னென்னா தாராளமாக இவங்களுடைய எக்கனாமிக் அதிகமாகுது. எக்கனாமிக் அதிகம் ஆகிறப்ப என்ன ஆகும்? காவல்துறை கூட்டு சேருவாங்க, ஒரு சில காவல்துறை, ஒரு சில அரசியல்வாதிங்க கூட்டு சேருவாங்க. அப்போ அது மாதிரி தான் இவருடைய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா படிப்படியாக வளர்ந்து அரசியல்வாதிங்க கிட்டேருந்து பணமும் வருது. ஒரு பக்கம் கள்ளக்கடத்தல், ஆள் கடத்தி கொலை செய்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்குது. சினி ஃபீல்டில் முன்னணி நடிகைகள் கால் ஷீட்டே கொடுக்கலன்னா இவரை வச்சு மிரட்டுவாங்க. சினி ஃபீல்டே இவரை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு சில நடிகைகளே வந்து அவருடைய டார்ச்சரால் நிறைய ஆயிருக்காங்க. அது வந்து எப்படின்னா, அவர் இறந்த அன்னைக்கு நம்ம வெளிப்படையாக பார்க்கலாம். யார் அதிக அளவு கொண்டாடினாங்கன்னா, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் கேக்கு வெட்டி கொண்டாடினாங்க. வீரமணி செத்துட்டான்டா, இனி நம்ம நல்லா இருப்போம்டா அப்படின்ட்டு சினி ஃபீல்டில். ஏன்னா அந்த பீரியட்லேயே ஒரு மேட்ரு வருது. இந்த மாதிரி ஒரு நடிகர் கால் ஷீட், தனலட்சுமி அவென்யூ அடையாரில் ஒரு நடிகரை வந்து கால் ஷீட் தரலன்ட்டு சொல்லி அந்த நடிகரை இட்டுன்னு போய் கப்பலில் வந்து போட்டு ஈர துணியை உடம்புல கட்டிட்டு சாட்டை எடுத்து அடிச்சதா ஒரு தகவல் அன்றைக்கி விகடன்ட்டு ஒரு பத்திரிகையில் வந்தது. நான் படித்தது ஞாபகம் இருக்குது. யார் அந்த நடிகைன்னு தெரியுமாண்ணா? இல்லை, அந்த நடிகர்லாம் பேர் நம்ம சொல்ல தேவையில்ல. ஏன்னா ஓரலாக சொல்கிறோம். ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை பேர் சொன்னது கூட கொஞ்சம் தப்பு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்தது, நான் நல்லா படித்தேன், சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவருடைய பலம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மீனவர் சங்கத்துக்கு தலைவர் வர்றார். அப்போது இந்த
போஸ்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீனவர் சங்கம் போஸ்டிங் இதெல்லாம் எப்படின்னா நொச்சிக்குப்பம் மட்டும் இல்லை, அந்த கடலோர பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே அவருக்கு நெட்வொர்க் ஆகுது. இப்போ நாளுக்கு நாள் அந்த பொறுப்பு பதவி இருக்கிறதுல அது நம்மள ஆகிடும். இப்போ போலீஸ் தேடுறாங்கன்னா கடலுக்குள்ளே போயிடுவாங்க. கடலுக்குள்ளேருந்து அந்த நெட்வொர்க் அவங்களுக்கு பெருசாக வரப்போ ஏதாவது ஒரு குப்பத்தில் போய் தங்கிடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஊர் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஆளான்று ஒன்று பீச்சில் பார்ப்பாங்க, இல்லை வீட்டில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கடலில் போய் தேடுற அளவுக்கு கப்பல் படையோட ஒரு நெட்வொர்க் இருந்தால் தான், கடலோர படையோட நெட்வொர்க் இருந்தால் பிடிப்பாங்க. அந்த நெட்வொர்க்கை அந்த காலத்துலலாம் அப்போ இல்லை, ஊருக்குள்ளே இருந்தால் பிடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இவர் என்னென்னா ஏதாவது பிரச்சனைனா கடல் நடுவில் போய் நின்றுக்கிறது, கடலோரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி அளவுக்கு இருக்கக்கூடிய கடலோர பல குப்பங்களில் ஏதாவது போய் மறைஞ்சிடுவார். ஒரு 3 மாதம் வரமாட்டார், ஒரு 6 மாதம் வரமாட்டார். அவங்களுடைய வாழ்க்கைலாம் மறைஞ்ச வாழ்க்கை தான். எவனும் பொண்டாட்டி பக்கத்தில் பார்த்து நல்ல சோறு சாப்பிட்டதா வாழ்க்கையில் வரலாறு கிடையாது. எல்லா ரவுடி பசங்களையும் நான் சொல்கிறேன், எந்த ரவுடிசம் பண்ணுறான்னா அவன் வீட்டில் இருக்க முடியாது. பழைய சோறு மீந்த சோறை கூட அதனால் வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியாது. இது ரவுடிசம் வாழ்க்கை. ரவுடிங்களை வந்து கெத்தாக பேசக்கூடிய வழக்கறிஞர்களாக ஒரு சில வழக்கறிஞர்கள், ஒரு சில இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு ரவுடி பையன் கூட அவன் பொண்டாட்டி பக்கத்தில் நிம்மதியாக பத்துன்னு தூங்க முடியாது. ஏன் முடியாதுன்னா போலீஸ் தேடுவாங்க, எதிரிகளுடைய விஷயம் இருக்கும். அதில் வந்து இதில் வீரமணி ஒன்றையும் இது கிடையாது. செல்வாக்கு ஒருத்தருக்கும் வளர்கிறப்போ பெண்களுடைய சவகாசமும் அதிகமாக வரும். அப்படி வரப்போ அவர் ஒரு கீப் வைக்கிறாரு, அந்த கீப்பை ஒரு மர்டர் பண்ணுது. நான் வந்து இந்த ரவுடியை வச்சுருக்கேன், அதனால் நானும் ரவுடி தான்ட்டு சொல்லி அவங்க ரிலேஷன்லேயே, நம்ம பேர் சொல்ல தரல, அவங்க ரிலேஷன்லேயே ஒரு மர்டர் நடக்குது. அப்போ சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஒரு மர்டருங்க நிறைய நடக்கிறப்போ என்னென்னா ஒரு பலம், ரவுடிஸ்னா ஒரு மக்கள் மீது ஒரு பயம் வைக்கிறாங்க. ஒரு கேஸை போட்டால் பெயில் எடுக்கிறதுக்கு பணம் இருக்குது, எக்கனாமிக்கு. இப்போ எல்லாம் இந்த ரவுடிஸுன்றப்போ இது எல்லாமே ஒன்று வருது. ஒரு சில காவல்துறை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் இந்த இடத்துலலாம் வந்து டிஜிபி ஆஃபீஸ் இருந்திருக்கு. அந்த டிஜிபி சார் ஆஃபீஸு இன்றைக்கி நேற்று இல்லை இருக்குது. அப்போது இந்த டிஜிபி சார் அலுவலகம் முன்னாடியே இவ்வளோ ரவுடிங்க உருவாகிறதுக்கு காவல் நிலையம் மட்டும் காரணம் நம்ம சொல்லிட முடியாது. தமிழக டிஜிபி தலைவரும் ஒரு காரணம், அன்றைக்கி இருந்தக்கூடிய கரண்டில் இருந்தக்கூடியவங்களாம் இருக்காங்கன்றதை நம்ம பதிவு பண்ணுறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அயோத்திக்குப்பம் வீரமணி வந்து நாள்பட வளர்கிறப்போ அவருடைய எக்கனாமிக் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா 150 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் அவர் செய்கிறாரு. தனியாக 2 லேன்சர் கப்பல் முதல் கொண்டு வாங்குகிற அளவுக்கு அவருடைய சொத்து வந்து பிரம்மாண்டமாகிடுது. அப்போ என்னென்னா ஒரு மனிதனுக்கு தேவை ஆள் பலம் இருக்கணும், இல்லை பணபலம் இருக்கணும். ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது. அப்போது சென்னையில் வந்து அவருக்கு ஒரு பேர் அடையாளம், பெரியவர் என்ற பேரை ஒரு அடையாளமாகுது. அதாவது நம்ம இறங்கி சண்டை போடுறதோட நம்ம சொன்னால் கீழே தன்னால் வேலை நடக்குன்ற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் மயிலை சிவகுமார் கூட வீரமணி சொல்கிற வேலையை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தார். இந்த ஒரு விஷயம் அல்ட்ராசிட்டியாக ஆகுது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுடிங்களுக்கு பெரிய ரவுடியாக அசைன்மெண்ட்டு கொடுத்து நடத்த வச்சார். ஆனால் அந்த அளவுக்கு இவர் நேரடி களத்தில் அயோத்திக்குப்பம் வீரமணி நேரடி களத்தில் வந்தது 3 கொலை கூட கிடையாது. எல்லாமே கூலிப்படையை வச்சு தான் பண்ணுறேன். நம்ம ஆரம்பத்துலேருந்தே இதை தான் சொல்லிகிட்ருக்கோம். எந்த ஒரு ரவுடியும் நேரடியாக வரத்துல நினச்சி பாருங்கள், ஒரு தனி நபரை போய் சாகடிக்கலை. ஒருவரை கொல்லணுன்னா ஒரு 10 பேர் போகிறானுங்க. காரணம் ஏன்? ஒரு 10 பேர் போய் கொல்றான்னா ஒருத்தன் செய்ய முடியாது. இந்த எண்ணம் எங்கேருந்து வருது கொல்லணுன்ட்டு? இந்த மாதிரி தாய் தகப்பன் பேர் தெரியாமல் அல்ட்ராசிட்டியில் பிறந்தவனுங்க இப்படி தான் ஒரு 10 பேரை வச்சு தான் கொல்ல முடியும். தனிநபர் வீரம் அவனுங்களுக்கு பொறுப்புலே இல்லை. ஏன்னா அவங்க அம்மா வந்து எல்லாமே தருதலைக்கு தான் பெற்றிருக்காங்க, இருட்டில் தான் பிறந்திருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சொல்லக்கூடியது, ஒரு 10 பேரை வச்சு ஒரு தனி நபரை கொலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே, ஒரு 10 பேர் போய் ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா அவன் நல்ல அத்தப்பவனுக்கு பிறந்திருக்க மாட்டான்ற பதிவை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ரெண்டாவது இவர் பார்த்திங்கன்னா இதே போக்கில் தான் இவர் வந்து நடிகர்லேருந்து எல்லாருக்குமே தொல்லை கொடுத்துருக்கப்போ ஒரு கட்டத்தில் எல்லா கட்சியும் அவரை கைவிட்டவனே அவருக்கு வந்து உங்களுக்காக நான் எல்லாமே பண்ணிக்கிறேன்னு ஒரு கட்சியை சேர்ந்த தலைவரை வந்து நேரடியாக மிரட்டல் வர்றாரு. அப்படி நேரடியாக மிரட்டல் இருக்கிறப்போ அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு ஹை லெவலில் பிரச்சனை வரப்போ தான் ஏடிஎம்கில் ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி அயோத்திக்குப்பம் வீரமணியால் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகுதுன்ட்டு அம்மா காதுகிட்ட போகிறப்போ அந்த நேரத்தில் தான் இவங்களை என்ன பண்ணுறாங்க, போட்டே தள்ளிடணும், ரெண்டாவது இந்த மாதிரி ரவுடிஸை என்கவுண்டர் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு விஷயம் பண்ணுறப்ப தான் அவருக்கு வந்து அப்போ சென்னை கமிஷனராக இருக்கக்கூடிய ஒரு டீம் செட் ஆகுது. வெள்ளைத்துறை என்ற ஒரு அதிகாரி, அவர் பார்த்திங்கன்னா நிறையா என்கவுண்டர்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க. சாதாரணமாக ஏன்னா
வீரமணியை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க, ரூட்டை வந்து பீச்சில் எடுக்க போகிறாங்க, அவர் இருக்கிறது தெரியணும், அந்த ஸ்பாட்டு பரபரப்பாக ஆகக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ரவுடிங்களுக்கு நம்ம ஏன் அவங்க கூட இருக்கன்னு தெரியாமல் பல இளைஞர்கள் இருப்பாங்க, தேவையில்லாத பொதுமக்களுக்கு பிரச்சனை ஆகணுன்ட்டு. இப்போ அவருடைய அல்ட்ராசிட்டி ஜாஸ்தியாக வரப்போ சாதாரணமாக ஒரு 4-5 போலீஸு அப்படியே போயிட்டு பீச்சில் ரவுண்ட் அப் பண்ணி அவரை வந்து சாகடிச்சாங்க, என்கவுண்டர் பண்ணி இது பண்ணாங்க. 27 ஜூலை 2003 அப்போ அவரை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. 27 இந்த நடந்தவனை 28 தமிழகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. யார் கொண்டாடுறாங்கன்னா சினி ஃபீல்டில் ஹீரோடு, டைரக்டர், ப்ரொடியூசரு, அந்த எல்லாருமே வந்து ஒரு பெரிய கலை உலகத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டம் மாதிரி கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு நரகாசுரனே செத்தது போல் மிகப்பெரிய ஒரு விஷயமாக கொண்டாடினாங்க. அதை வந்து காவல்துறை அன்றைக்கி இருந்த விஜயகுமார் சார் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணார். இதுபோல் ரவுடிசங்களை வந்து உருவாகக்கூடாது. ஆனால் மீண்டும் ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இதுபோல் ரவுடிங்க வாழ்ந்த இடத்துல இந்த மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோங்களை வரைஞ்சி இளைஞர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்தாருன்ற மாதிரி இருக்காங்க. அதனால் தமிழக காவல்துறை தலைவருக்கு என்னென்ன சொல்லிக்கிறது என்னென்னா, ஒரு விதை விஷச்செடியாக இருக்குது, அந்த விதை வளர்ந்து மரமாக வர வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதுன்றது வேஸ்ட்டு தான். ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுவதும், நான் சென்னை மட்டும் சொல்ல, தமிழகம் முழுவதும் ஒரு சில இடங்களில் A+A கேட்டகரி B-C இருக்கக்கூடிய நபர்கள் இறந்த பின்பு அந்த பகுதியில் இருக்க அவங்களுடைய புகைப்படங்களை அகற்றணும். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு இதுவாக போகணும். அதேமாரி இந்த டைரக்டருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ட்ரெண்டாக வந்து ரவுடிசங்களை வச்சு படம் எடுக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் நிறைய விஷயம், ஏற்கனவே நீங்கள் காதல்னு பல குடும்ப காதலால் அழிஞ்சிச்சு. சரி, அது பரவாயில்ல, சென்சார். இது வந்து என்னென்னா, ஒரு ரவுடிசன்றப்போ இதை வந்து உள்வாங்கிறவன் கஞ்சாவும் குடிபோதிலையும் பல பேரை வந்து கண்மூடித்தனமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு தெரிஞ்சோம் எல்லாரையும் போட்டு வெட்டுவதால் பொது இடங்களில் A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய A கேட்டகரி இந்த ரவுடி லிஸ்ட்டில் இருக்கவங்களுடைய புகைப்படத்தை காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், அடிக்கணும். அந்த ஊரில் எவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அந்த செவரு விளம்பரத்தெல்லாம் அழிச்சிட்டு இளைஞர்கள் மத்தியில் நல்ல விஷயத்தை கொண்டு போன சொல்லி லிஃப்ட் இருக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.